நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வாட்டர் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 10 செகண்ட் போதுமா. இதுவே ஒரு எக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுமா. எக்கில் இருக்கக்கூடிய எல்லோ கலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுமா. இதுவே ஒரு பனானா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 35 நிமிஷத்தில் டைஜஸ்ட் ஆகுமா. இதுவே நம்ம பச்சையாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுமா. தென் கேஸ் உள்ள ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகுமா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இதுவே நம்ம காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகுமா. கர்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா 55 மினிட்ஸ் ஆகுமா. ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 ஹவர் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு 1 ஹவர் ஆகுமா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஒரு மிட்டாய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் 2 ஹவர்ஸ் ஆகுமா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஒரு பெரிய பைனாப்பிள் இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ரான் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பீர் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. இதுவே ஒரு பொட்டேட்டோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 மணி நேரம் ஆகுமாமா. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நீங்கள் பன்னீர் சாப்பிட்டீங்க அப்படின்னா 5 மணி நேரம் ஆகுமா அந்த பன்னீர் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.